அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிரடி முடிவெடுத்த சாட்டை துரைமுருகன், அதிர்ந்து போன தாவேகா கட்சியினர். இந்த தகவல் குறித்த முழுமையான அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தூண்கள்ல ஒருவரான சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விவாத மேடைகள்லயும் பங்கெடுத்து வந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல காளியம்மாள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை எல்லா இடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால காளியம்மாள் பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா காளியம்மாள் போன பிறகு சற்று நாம் தமிழர் கட்சி ஓய்வடைந்துட்டாங்களோ அப்படின்னும், தோய்வடைந்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சீமான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார் அப்படின்னு பல விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும் வேலையில தான் சீமானுடைய பிறந்த நாளிற்கு பிறகு இனிமே நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தூண்களான சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா, ஹுமாயூன், ஹிம்லர், கார்த்திகா தேவி இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எல்லா விவாத மேடைகளிலுமே நாம் தமிழர் கட்சியுடைய சார்பாக பங்கேற்கிறதும், அதற்கு அடுத்தபடியாக அந்த விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதும் அப்படின்னு மக்களிடையே அதிகமாகவும் இன்னும் பல மடங்கு வீரியமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது அடுத்தடுத்த கருத்து கணிப்பு தகவல்கள்ல நாம் தமிழர் கட்சி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெறத ரொம்ப கண்கூடவே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 36 லட்சம் வாக்குகள் வாங்கிய பிறகு சீமான் அவர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போவாரு? ஏன்னா விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜயோடைய ஃபேன்ஸ் பல பேர் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் வர வர 36 லட்சம்லாம் ஒண்ணுமே இல்ல, 50 லட்சம் வரைக்கும் சீமானால இந்த மாதிரி வாக்கு வாங்க முடியும் அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்து கணிப்புகளின் தகவலாக இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி சாட்டை துரைமுருகன் பல இடங்கள்ல கேள்வி கேட்டிருந்தாலும் மக்கள் மன்றத்திலயும் சரி, அதற்கு அடுத்தபடியாக சாட்டை துரைமுருகன் கொடுத்த ஒரு நேர்காணலையும் சரி, என்ன பெரிய விஜய்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய இடத்துலயோ ஒரு தகுதியோ விஜய்க்கு கிடையவே கிடையாது அப்படின்றதா சாட்டை துரைமுருகன் சொல்லிய தகவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் நேரடியாக மோதினா அது அவருக்கு தான் அசிங்கம் அப்படின்னும், அதனால அவருடைய தம்பியான நான் விஜய் எதிர்த்து போட்டி போட போறேன், விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் விஜய் எதிர்த்து அந்த தொகுதியில நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் போட்டியிட போறேன், எங்க அண்ணன் சீமானிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிச்சயமாக அந்த பகுதியில் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தற்போது பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நேற்று தினம் காமாட்சி நாயுடுக்கு கொடுத்த ஒரு நேர்காணல கூட இது எல்லாருமே என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விதான், இதற்கு பதில் தெளிவாக நான் இப்பவே சொல்றேன் அப்படின்னும், விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் போட்டியாக நான் நிக்கிறேன் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியான இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவு அப்படின்றது தாவேகா கட்சி நிர்வாகிகளை கொஞ்சம் பயப்பட வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒற்றை முகமாக இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இது மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கிய முகங்களான சாட்டை துரைமுருகன் எதிர்த்து போராடினாரு அப்படின்னா இது ஒரு பெரிய விவாதமாக மாறும், பெரிய அரசியலாக மாறும் அப்படின்னும், என்னதான் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் அரசியல் புரிதல் உள்ளவங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தருவாங்க அப்படின்ற காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகனுக்கு நிறைய ஆதரவு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.